அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 358 பாடல் 356. பாரதத்து உள்ளும் பணயம் தம் தாயமா ஈரைம்பதினரும் போர் எதிர்ந்து ஐவரோடும் ஏதலராகி இடைவிண்டார் ஆதலால் காதலரோடு ஆடார் கவறு. உறவினர்களே ஆனாலும் கூட விளையாட்டுக்காக சூதாடக்கூடாது என்று சொல்லுகிற பாடல். அதற்கு உதாரணமாக பாண்டவர்களும் கௌரவர்களும் பங்காளிகள் தான் என்ற போதிலும், ஒருவருக்கொருவர் உறவினர்கள், நெருங்கிய உறவினர்கள் என்ற போதிலும், நீதி தவறாமல் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று பெரியவர்கள் உணர்த்துகிற வழியிலே வந்தவர்கள் என்கிற போதிலும், சூதாட்டத்திலே ஒருவருக்கொருவர் தாயம் வைத்து எல்லாவற்றையும் இழந்த பாண்டவர்கள் மீண்டும் அதை உரிமையாக கேட்க கோர அது முடியாமல் போக பகை உண்டாகி இருவரும் இடையிலேயே போர் செய்து 100 பேரும் மாண்டனர் என்பது வரலாறு. மிகப்பெரிய அழிவினை அந்த குடும்பம் சந்தித்தது என்பது புராண கதை. ஆக பாண்டவர்களே ஆனாலும் கௌரவர்களே ஆனாலும் சூதாடுதல் என்கிற கவறு என்று சொல்லக்கூடிய அந்த சூதாட்டத்தின் காரணமாக ஒரு மிகப்பெரிய ராஜ்யமே அழிந்ததை நாம் பார்க்கிற பொழுது, சாதாரணமானவர்கள் அவ்வாறு செய்யலாமா? அறிவுடையவர்கள் செய்ய மாட்டார்கள். உறவினர்களிடம் விளையாட்டுக்கு கூட சூதாடக்கூடாது என்று வலியுறுத்துகிற பாடல். அதற்கு உதாரணமாக பாண்டவர்களையும் கௌரவர்களையும் சொன்ன பாடல் இந்த பாடல். மீண்டும் ஒருவரை பாடலை பார்க்கலாம். பாரதத்துள்ளும் பணயம் தம் தாயமா ஈரைம்பதினரும் போர் எதிர்ந்து ஐவரோடு ஏதிலராகி இடைவிண்டார் ஆதலால் காதலரோடு ஆடார் கவறு. 100 வரும் ஐவரும் என்று சொல்கிறார். ஈரைம்பதினர் என்பது 100 பேரை குறிக்கிறது. ஐவர் என்பது பாண்டவர்களை குறிக்கிறது. எனவே பாண்டவர்களும் கௌரவர்களும் சகோதரர்களாக இருந்த போதிலும், பங்காளிகளாக இருந்த போதிலும், சூதாட்டத்தினால் பெரிய இழப்பை அந்த குடும்பம் சந்தித்தது. எனவே உறவினர்களுக்குடைய தப்பித்தவறி கூட சூதாடுதல் கூடாது, விளையாட்டுக்காக கூட சூதாடக்கூடாது என்று உணர்த்திய பாடல் இந்த பாடல். நன்றி, வணக்கம்.